ஆங்காளி பங்காளி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, இப்போதைக்கு சிறுசேரியில் இருக்கோம். கஸ்டமர் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நான் வந்துட்டு அதனால் பரவாயில்ல மேடம், நீங்கள் அதில் என்ன ஃபேர் அமௌண்ட் காமிக்குதோ அதை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதோட இங்கேருந்து பிக்கப் பாயிண்ட் போயிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஜெராக்ஸ் கடையில் நிப்பாட்டினாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடையில் ஆள் இல்லை. செகண்ட் ஒரு கடையில் இதுக்கு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆள் இருந்தால் சந்தோஷம், அப்படி இல்லைன்னா மூணாவது இடத்துல நிப்பாட்டும் போது மேடம் हाफ एन आवर 100 रुपीज़ में 1 आवर 200 रुपीज़ में एक्स्ट्रा पे में जल्दी जाता है कुछ कुछ आता है அப்படி சொல்லணும்னு இருக்கேன். ஆனால் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி உள்ள டிரைவர் கேட்டிருப்பாங்க போல இருக்குது, எக்ஸ்ட்ரா பே பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அவங்க வந்துட்டு தரமாட்டேன்னு சொன்னாங்க, அது தவறு இல்லை. ஆனால் வந்துட்டு அவங்க வந்து ரெண்டல் புக்கிங் பண்ணலை இல்லையா. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாப்பாக நிப்பாட்டிட்டு இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆகுது. ஃபஸ்ட் ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு ஜெராக்ஸ் போடுறேன்னு போயிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. அதனால் வந்துட்டு டோட்டலி 5 மினிட்ஸ். பிக்கப் பாயிண்டில் வந்துட்டு நான் போய் நின்னேன். 5 மினிட்ஸ் நமக்கு டைம் இருக்குது. அங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 4 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் எக்ஸ்ட்ரா 15 ருபீஸ் ஏதோ சம்திங் ஏறும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நம்மளை வெயிட் பண்ண விட்டாங்க. 10 கிட்ட ஒரு 10 கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அவங்கள பிக் பண்ணி ப்ளஸ் ஜெராக்ஸ் எடுக்க போகிற இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா 20 மினிட்ஸ் ஆகி போயிடும். ஸோ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு மனிதாயமான அடிப்படையில் போனால், அதாவது காசு கேட்குற ஒரு டிரைவரெல்லாம் விட்டுறாங்க. அதை விட்டுட்டு நம்ம மாதிரி என்ன மாதிரி அப்பாவி டிரைவர்கள்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், ஜெராக்ஸ் எடுக்க போகிறேன், கடைக்கு போகிறேன், டீ குடிக்க போகிறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. இப்படிலாம் ஓட்டினா நான் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது, நான் எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது, நான் எப்படி சம்பாதிக்கிறது? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வண்டி டிவி 20,000 ரூபா, வீட்டு வாடகை 6,000 ரூபா. அந்த மேனேஜர் வாட்டுக்கு 16,500 போட்டாப்புல, 16,200 இருந்துச்சு. அப்புறம் 15,500 பிடிச்சி அவர் வாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தாப்புல. நான் தான் சார் நோ, எனக்கு வந்துட்டு என்னாலலாம் 5 வருஷம் டியூ கட்ட முடியாது, அதனால் எனக்கு 3 வருஷமாக மாற்றி எனக்கு வந்துட்டு 20,000 மந்த்லி நான் பே பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிட்டேன். இப்போ நான் அதுக்காக வந்துட்டு நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலை. நான் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்னா வந்துட்டு இன்றைக்கி சனிக்கிழமை 27ஆம் தேதி இது வரைக்கும் எவ்வளவு ஓட்டியிருக்கேன்னா 1058 ரூபா. டைம் இப்போ காலையில் 10:33, காலையில் 6 மணிக்கு வண்டி எடுத்தேன். இதை சொல்லத்தான் நான் வந்துட்டு இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். இப்படிலாம் இருக்குங்கிறதுக்காகவும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கராராகவும் நடந்துக்க முடியல, அதுக்காக மூணாமூஞ்சாவும் இருக்க முடியல. இருந்தாலும் தலையில் ஏறி கரன்னு மிளகா அரைச்சிட்றாங்க. ஸோ வந்துட்டு எப்படி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த ட்ராப் வந்துட்டு 620 போட்டுருந்துச்சு, ஒரு 600 ஏறும்னு நினைக்கிறேன். மொத்தம் 1058, ஒரு 600, 1658. அந்த போச்சுன்னா கூட ஒரு 1600 ரூபா. எத்தனை மணிக்கு நம்ம ஓட்டி முடிப்போம்? 1600 ஓட்டும்போது 11:30க்கு 12 மணிக்குள்ள 2000 ரூபா ஓட்டினா தான் டார்கெட்டு. ஏன்னா ஒரு 507 ரூபா வேறு சிஎன்ஜி போட்டோம். அது இல்லாமல் காலையில் ஒரு 20 ரூபாய்க்கு காலைல சாப்பிடல, ஒரு அது என்னது லெமன் டீ குடித்தேன். அதனால் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ 1000 ஓடின 1000 ரூபாயில் நம்ம 500 சம்திங் 600 இப்போ நம்ம போகிறோம்ல சவாரி, இது வந்துட்டு சரியாக போச்சு. 607 ரூபா சிஎன்ஜி. ஓ மை காட். அப்போ வந்துட்டு 607 ரூபா சிஎன்ஜின்னா அப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு கணக்கு. ஆமாம், நம்ம வந்துட்டு இப்போ எவ்வளோ ஓட்டியிருக்கோனாக்கா அப்போ காலையில் இருந்துன்னா 1000 ரூபாய்க்கு தான். இப்போ நம்ம 11 ரூபா வரைக்கும் நான் 1000 ரூபாய்க்கு தான் ஓட்டியிருக்கேன். இப்படி ஓட்டினா எப்படி நம்ம இது பண்ணுறது? இது வேறு எவ்ரிதிங் ஓகேன்னு கேட்டு உயிர் எடுக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ட்ரிப் எடுக்கும்போது இல்லை அடுத்த இப்போ டைம் கிடச்சா பேசுகிறேன். என்னோடய டார்கெட் என்னென்னா நல்லா ஓட்டணும் தான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். சரி, இந்த மாதம் இப்போ நம்மளோட டார்கெட் என்னென்னா வந்துட்டு இந்த மாதம் போனது போயிட்டு போகுது. 27, 28, 23, 30 இந்த 4 நாளில் ஓட்டிட்டு மொத்தமாக எவ்வளோ வருமானம் எவ்வளோ செலவுன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த மாதம் ஒரு நாள் கூட நம்ம லீவ் போடாமல் ஓட்டுறோம். நேரம் இப்பொழுது 9:28. என்னடா அது, எப்போவுமே வந்துட்டு டைம் சொல்லுவான் ப்ளஸ் டேட்டையும் சொல்லுவானே, டேட் எது சொல்லேன்னு பார்க்குறீங்களா? கரெக்டாக ஒரே நாள்லேயே ஓட்டி முடிச்சிட்டேன்.
ஒரே நாளில் மீன்ஸ் இன்றைக்கே ஓட்டிட்டேன். காலையில் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன்னா அதுவும் அதே நாள் தான், சனிக்கிழமை. இப்போ நான் பேசுகிறேன்னா இதுவும் சனிக்கிழமை. என்ன அது காலையில் பேசுனது, இது இப்போ நைட்டு 9:30 பேசுகிறேன், அவ்வளோ வித்தியாசம். 27ஆம் தேதி சனிக்கிழமை. ஓகேவா? இன்றைக்கி வந்துட்டு என்ன செலவுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டீ 20 ரூபா, அப்புறம் சிஎன்ஜி 207 ரூபா, மறுபடியும் டீ 28 ரூபா, சிஎன்ஜி 527 ரூபா, அதுக்கப்புறம் ஃபுட்டு மதியானம் 100 ரூபா. அப்புறம் இப்போ போயிட்டு இன்றைக்கி நான் சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ஒரு வேளை தான். நைட்டுக்கு வந்துட்டு பிஸ்கட்டு, தயிர், வாழைப்பழம், காலையில் ரெண்டு டைம் டீ, மதியானம் சாப்பாடு. ஓகேவா? அது வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு சிஎன்ஜி மட்டும் இன்றைக்கி 1184 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். ப்ளஸ் என்னோட அந்த சாப்பாடு செலவு, இந்த இதர செலவுகள், டீ செலவுகள்லாம் சேர்த்து 177 ரூபா. மொத்தம் வந்து 1561 ரூபா. ஊபரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளவு ஓட்டியிருக்கேன்னா 4560, ரேபிடோவில் 174, மொத்தம் வந்து 4734 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன். இதில் இந்த 1361 ரூபா செலவு கழிச்சோம்னா 3374 ரூபா. இன்றைக்கி நம்ம ஊபர் ப்ளஸில் ரேபிடோ வந்து டோட்டல் வருமானம் 4734, செலவெல்லாம் போகும் மிச்சம் பார்த்திங்கன்னா 3373. இதில் வண்டி டியூபு, தேய்மானம், வீட்டு வாடகை, உள்ள படிப்பு செலவு, அதெல்லாம் 30ஆம் தேதி சொல்கிறேன். பாய்.